வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து பண்ணி கூட்டங்க. அவனுடைய இது அவன் சொல்றான், நம்மள காக்கை அவன்லாம் பண்ணி. இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் தான் கிளம்பி போலான்னு. இன்னைக்கு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அங்க. யாராவது மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாம் வர அப்படியா? சரி, அந்த தம்பியும் போய் பார்க்க போறேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம தாமு சார் வராரு, இன்னும் யாரோ வராங்களாம். சரி, யாரால பார்க்க முடியுதோ போய் பார்த்தாலாம் அப்படின்னு ஒரே ராவடிங்க. அந்த ரீல்ஸை பார்த்தாலும் என்னமோ அன்னையிலிருந்து அதுக்கு போகணும் அப்படின்னு ராவடி. அதனால ஒரு 5 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், போய் சாப்பிட்டுலான்னு. ஒரு ஆளுக்கு வந்து 800 ரூபாய் டிக்கெட்டு என்ட்ரி புக் பண்ண சொன்னாங்க. கட்டியாச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு போகணும்னு லீவ்லாம் போட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து மயில குளிக்க வச்சுவேன், நாய் ஒரு பொட்டு போட்டுருச்சு இப்போ கையில். பையன் ரொம்ப பயந்துட்டான். ஐயோ இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாதோ என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு. அப்புறம் டாக்டர் வந்து ஊசி போட்டு விட்டுட்டு இல்லை அதெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பெருசாலாம் காயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துல பையனுக்கு ரொம்ப ரொம்ப பேதி கிளம்பிடுச்சு. ஏண்டா பீதி கிளம்பிடுச்சுமா? பீதி கிளம்பிடுச்சு. அதுவும் கிளம்பிடுச்சுதான் உனக்கு இல்லைன்னு மட்டும் சொல்ல. எதுவுமே இல்ல, நான் சண்டே தான் சிரிச்சிட்டு இருந்தாரு. உடனே கேமரா காட்டினா சிரிப்பு நிறுத்திட்டாரு. வரவே இல்லை, பணம் போச்சு. ஐயோ நாங்க வாழ்க்கையே வரல, நான் இருந்துக்கிறேன் அப்படிலாம் பயந்துட்டான் பையன். அதுக்கப்புறம் டாக்டர் இல்ல போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ரெடி ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் யாருன்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க விகாஸ்? அது காரணம் எங்க அம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க விகாஸ்? காலைல சாப்பிட்டு இருந்தேன், சும்மா அது அந்த மாட்டான்னு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த நாயை போய் குளிக்க வைடா நாயன்னாங்க. நான் வந்து என்ன சரிம்மா இன்னைக்கு வந்து நாளைக்கு குளிக்க வச்சுக்கலான்னு நான் சொன்னேன். சும்மா தானே இப்ப இருக்கிற லீவ்லாம் போட்டுக்கல, போய் குளிக்க வைடான்னாங்க. நானும் போய் குளிக்க வச்சேன். 2 இடத்துல கடிச்சு வச்சிருக்கு. காட்டுங்க. கடிச்சு இந்த இடத்துல ஒண்ணு, ஒரு புள்ள கண்ணுக்கே தெரியல. எதுவா இருந்தாலும் ஊசி போட்டுக்கணும். நாய் தொட்டுச்சுன்னு சொல்லி ஊசி போடாம இருக்க கூடாது. ஊசி போட்டுக்கணும், கண்ணு தெரியலன்னு சொல்லி தெரியுமா? சும்மா தானே அந்த நாய் உசுன்னு துரத்திட்டு போ அப்படின்னு ஒரு பல்லு போட கிளவி சொல்லுவாங்க. அப்படி வேலை பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப இவனே ஏதோ பண்ண மாதிரி இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த கேமரால சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல நான் உண்மையா அதான் சொன்னேன், லீவ்ல இருக்கிறான் போய் குளிக்க வைடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா சும்மா மண்ணில் பிறண்டு அழுக்காயிருதுல, அதுக்காக குளிக்க சொன்னேன். ஆனா அது இப்படி பண்ணிருச்சு. ஓகே, இத்தனை நாளா விகாச பார்த்தா ஆர்வமா சுத்துறேனா, இன்னைக்குன்னு பார்த்து கடிக்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன். அது கடிக்கல, அது தெரியாம அதுக்கே தெரியல, எனக்கும் தெரியல. அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. டோட்டலான்ட்டு ஒரு இது இருக்க போனேன். என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இது புது சாரி. இது அப்போ வந்து அவன் பாரு கொழுப்பு, அவனுக்குலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே தெரியாத ஒரு பொண்டாட்டி வரணும். இது வந்து திரிசா கட்டின சாரி. ஒரு ஆமா நான் பாத்திருக்கேன், திரிசா கட்டின சாரினாங்க. ஆனா அது 38,000 என்னமோ போட்டுருந்துச்சு ரேட்டு. நான் இது வெறும் 1400 எடுத்தேன். பிளவுஸ் தான் சூப்பரா தைச்சிருக்கேன். சூப்பர். எனக்கு இது பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மற்ற சாரீஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதுதான் டிஷ்யூ தான், ஆனா வந்து குத்தலாம் இல்லை, நல்லா சாஃப்டா தான் இருக்குது. டிஷ்யூ சாரி தானே. நீங்க நாங்க காட்டும் போது டிஷ்யூ சாரி ஐயோ வேணாம் உங்களுக்கு குத்தும் அப்படிங்கிறீங்க, லேசா தெரியும் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா அப்படிலாம் இல்லை பாருங்க, நானே கட்டியிருக்கிறேன், நல்லா தான் இருக்குது. டிஷ்யூ சாரி தான் இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்குது. எங்க வயசு பிள்ளைங்களுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கட்டினா வேணாம்னு சொல்லி அவுந்துட்டு ஓடி போயிருப்போதா? இப்ப நான் கட்டிட்டு நல்லா தான் இருக்குது. கட்டுங்க யார் வேணாம்னா. சரி ஓகே, ரெடியா இருக்கிறாங்க. இப்ப நம்ம கிளம்பி கோயம்புத்தூர்ல போய் என்னென்ன நடக்குதுங்கிறத பாத்திரலாம். ஓகே வாங்க போலாம். ஊர்ல இருக்கிற எல்லா விலை உயர்ந்த காரையும் இங்க பாக்கலாம். கோயம்புத்தூர்னாலே இந்த மாதிரி விலை உயர்ந்த காருகளை விதவிதமா பார்க்கலாம். பாருங்களேன். போர்டை எடுக்கலாம்ங்கிறதுக்குள்ள டவக்குன்னு வீடியோ எடுத்துட்டாங்க. இல்ல வீடியோ எடுக்க முடியல. நாங்கூட நம்ம அக்ரி எக்ஸ்போ போடுற மாதிரி அங்கே ஹாலில் போடுவாங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இது ஹாலில் கிடையாது, வெளியில் இருக்கிற கிரவுண்டில் போட்டிருக்காங்க. அக்கா ஜனங்களே, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போயிடுச்சு.
கார் கொண்டுட்டு போய் நம்ம அந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் கார் பார்க்கிங்குன்னு ஒரு இடத்த விட்டாங்க. அங்கே கொண்டு போய் நம்ம காரை நிறுத்திட்டு அங்கத்தில் வந்து கியூ நின்றுட்டுருந்துச்சிங்க. அது எதுக்காக அந்த கியூ அப்படின்னாக்கா, நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டிக்கெட் புக் பண்ண மெசேஜை கொண்டு போய் நம்ம காட்டினோமாக்கா நமக்கு வந்து ஒரு டேக் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டேகை வந்து நம்ம எல்லாருமே நம்ம எத்தனை டிக்கெட் புக் பண்ணிக்கிறோமோ அத்தனை பேரும் கையில் கட்டிக்கணும். அது நம்ம திருப்பதி தேவஸ்தானத்தில் கட்டுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி கட்டிக்கணும். இப்போ பாருங்க வாங்கிட்டு வந்துட்டாரு. எங்களுக்கு வந்து எல்லோ கலர் டேக் கொடுத்துருந்தாங்க. என்னது பிச்சு தூக்கி போட்டுட்டுனா உள்ள கட்டுங்க, கையில் வச்சுக்க, அங்கே போய் கட்டிக்கலாம். சரி ஓகே போலாமா? போலாம் வாங்க. நாம் கொண்டுட்டு போன அந்த டேகை நம்ம கையிலேயே கட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்பி விடுறாங்க. டேக் இல்லாதவங்க உள்ளே போக முடியாது. உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தான் உட்காந்துருந்தாங்க முதல்ல உள்ளே போனோடனே. அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி நிறையா சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு. டீ கடை, ஜூஸ் கடை, இந்த மாதிரி சுற்றிலையும் சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு உள்ளே விட்ட உடனே எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியலிங்க. அப்படியே என்னமோ ஒரு பெரிய ஒரு கூட்டத்திலேருந்து அப்படியே வெற்றி பெற்று உள்ளே ஜெயிச்சு வந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து உள்ளே வந்தது. ஆனால் அந்த டீ கடைக்கே வந்து கியூ நின்றுச்சு. 1.5 மைல் தூரத்துக்கு கியூ நின்றுச்சு. சரி டீலாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஸ்டேஜ் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஸ்டேஜில் போகலாம், ஏதோ மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து அவரையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டேஜுக்கு போனோம். அங்கே போனால் யாருமே இல்லை, சும்மா பாட்டு தான் பாடிட்டு இருந்துச்சு. சரி மற்ற கடைங்களை பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு 500 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அடோடோ எங்கள் வீட்டுக்காரர் பணம் போச்சு அப்படின்னே எங்கள் வீட்டுக்காரர் வர சவுண்ட் விட்டுட்டு இருந்தார். அதனால சரி ஏதோ வந்து கூட்டத்தை பார்க்குறதுக்காவது பணம் கொடுத்தோன்னு நினச்சிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. என்ன இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காரு, நாங்கள்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் சும்மாவே பாட்டு பாடுறத உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதே, நாமளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வேடிக்கை பார்க்குறதுக்கு போனேன். அப்புறம் போகும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைபரையும் பார்த்தேன், அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நிறைய கடை இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து அய்யனார் கையில் என்னை ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு சுற்றுறதுக்கு போயிட்டார். அய்யனார் அக்காவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அக்காவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வெறும் ஜூஸ் கடையாக இருந்துச்சுங்க. அந்த ஜூஸை விட அந்த ஜூஸ் பாட்டில் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நாங்களும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். ஆனால் ஒரு கடையில் கூட ஒன்று கூட வாங்கி சாப்பிட முடியல, ஏன்னா கூட்டம். ஏதாவது கொடுத்தாங்கன்னா போதும், அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்புறம் எங்கத்து போய் நம்ம வாங்கி சாப்பிட்றது? அதனால் சும்மா மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். நிறையா புது கம்பெனிக்காரங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிராண்ட் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். அதையுமே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் நாங்கள். ஆனால் 6 மணி ஆகியும் எந்த கெஸ்ட்டுமே வரலைங்க. யாராவது கெஸ்ட்டு வருவாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் யாரோ கெஸ்ட்டு வரதா சொல்லி மேலே அடிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. அரோமா டாக்டர் திரு பொன்னுசாமி சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை உங்கள் கைத்தலோடு வரவேற்கிறோம்.
6 மணிக்கெலாம் இந்த ஸ்டால் வந்து திறந்து விட்டுட்டாங்க. இது பெரிய ஹால் மாதிரி இருந்துச்சுங்க. பெரிய நீட்டமாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் கட்டினோம் இல்லைங்களா எல்லோ கலர் டேகு, அது மாதிரி ஒரு 5 விதமான டேகு கட்டி விட்டுருக்காங்க. ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேக் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு டேகுக்கு 25,000 பேர் வந்து ஒரு டேகுக்கு கட்டி விட்டுருக்காங்க ஒவ்வொரு கலருக்கும். நாங்கள் வந்து எல்லோ கலர் லாஸ்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த லாஸ்ட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இந்த ஒவ்வொரு டேகில் இருக்க ஒவ்வொரு ஸ்டால்லையுமே வந்து என்ன ஐட்டம் போடுறாங்களோ எல்லாருக்கும் அதே ஐட்டம் தான் எல்லா ஸ்டால்லையுமே இருந்துச்சு. வெஜ்ஜில் இருந்ததை விட நான்வெஜ்ஜில் தாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. என்ன ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுனாக்கா, கியூவில் போய் நின்று வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா பணத்தையும் கட்டிட்டு போய் கியூவில் போய் 1 மணி நேரமாக நிற்கிறதா போயிடுச்சு. ஒவ்வொரு பொருளும் வாங்கிறதுக்கும் 1 மணி நேரம் கியூ நிற்கிறதா இருந்துச்சு. எங்கள் பொண்ணுலாம் வந்து போமா எவ்வளோ நேரம் நிற்கிறது இதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து இருடா நான் வாங்கினு தரேன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் போய் நின்று வாங்கிட்டு வந்தார். ஏன்னா உடம்பு முடியாதவங்க நம்ம இவ்வளோ நேரம் நின்று நம்ம வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதே தொகையை இப்போ நாங்கள் 5 பேர்த்துக்கு வந்து 4,000 ரூபாய் கட்டியிருக்கோம். பத்தாவதுக்கு நாங்கள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு டீசல் செலவே 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் ஆகும். போகவும் வரவும் எங்களுக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். இது எல்லாம் டோட்டலாக பார்த்தா நாங்கள் வந்து ரேடிஷன்லேயே நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கலாம். நம்மக்கிட்டேயே கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தளவுக்கு போய் அலைய வேண்டியது கிடையாது. ஆனால் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் கிடையாது. நார்மலாக எல்லா ஹோட்டல்கள்லேயும் கிடைக்கிற பொருட்கள் மட்டும்தான் அங்கே கிடச்சிச்சு. இதுதான் வித்தியாசமாக இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பார்த்து நாங்கள் சாப்பிட்ல. நார்மலான ஒரு பொருட்கள், நார்மலான சமையல் ஐட்டங்கள் மட்டும்தான் அங்கே கிடச்சிச்சு எங்களுக்கு. சைவம் வாங்கினப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மி தாங்க. இது வந்து மல்லி இடியாப்பமா, ஆனால் எல்லாமே வித்தியாசமாக சைவத்தில் இருந்துச்சு வாங்கினோம். ஸ்வீட் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டுமே ஒரு தட்டு வாங்கி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட சொல்லி. அதுக்கப்புறம் வெஜிடேரியனில் வந்து ப்ரான் மாதிரியே ஒன்று செஞ்சு அதில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ப்ரான் பிரியாணி சைவத்தில். அது நல்லா இருந்துச்சு. என்ன வந்து ப்ரானுக்கு பதிலாக என்னத்தை போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ப்ரான் மாதிரியே இருந்துச்சு. இதுதான் அங்கே இருந்த கூட்டம். அந்த எல்லோ கலர் கார்டில் சாப்பிட்டவங்களுடைய கூட்டம் பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நெருக்கமாக இவ்வளோ இருந்தால் உட்காந்து கூட சாப்பிடுறதுக்கு இடம் இல்லை. ஒரு 4 வட்டமாக டேபிள் போட்டிருக்காங்க. அதில் பெரியவங்க உட்காந்துடுறாங்க. இடமும் கிடையாது. எல்லாருமே கடைசியாக பார்த்துட்டு எல்லாம் தரையிலே கீழே உட்காந்துக்கிட்டோம். நாங்களாம் எங்களால் நிற்க முடியல, நின்று எவ்வளோ நேரம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கீழேயே உட்காந்து தான் சாப்பிட்டோம். நாங்கள் நிறையா பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் உட்கார வச்சுட்டு அந்த தம்பிங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட சொல்லி. வேறு என்ன பண்ண முடியுங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம நின்று வாங்க முடியும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரும் அந்த மாதிரி தான் பண்ணார். ஏன்னாக்கா இந்த பிள்ளைங்க போய் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவரும் போய் ஓடி வாங்கிட்டு வந்து ஏதோ சாப்பிடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் வினிஷா லைட் போட்டு சாப்பிட்றா? லைட்டே போடு. அளவே இல்லை. என்னது பாஸ்தா? இது ஒவ்வொரு சிக்கன் பீஸ் வையாண்ணா குழந்தைங்களாம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்கண்ணா கூட்டத்தை கூட்டிட்டு ராமாயணம் பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் திரும்ப தாங்க வேக கேட்டெல்லாம் வச்சுட்டாங்க. வாங்கிட்டு நானே எனக்கு லைட் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். கடைசி எங்களுக்கு கிடைச்சது ஏதோ ஒன்று தான். பிச்சை எடுத்தாலும் பெரும்பாலும் அதை கொடுங்க அனுமானம் வாங்கிட்டு வந்தோம். அதை நான் பிடிக்க சாப்பிட்டேன். என்ன இது ஈஸியாக வாங்கிடலாம். இதுதான் நான் நின்றுட்டு கிடைக்கவே இல்லை. கோவை
கோவை டான்ஸு சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த குழந்தைங்களும் பொண்ணுங்களும் ஆடுறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த லைட்டிங்க்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்களேன். அடுத்ததாக வந்து இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதாங்க. அவங்க ஒரு பக்கத்தில் நின்று ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இதை கேட்க கேட்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பசங்க எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தம்பி ஆட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு அடுத்தடுத்து எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விகாஸ் பையனை போய் ஆடுறா அப்படின்னு சொன்னாக்கா அவன் ஆடவே மாட்டேன்ட்டான். எனக்கே ஆட்டம் போடணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அந்த ட்ரம்ஸ் அந்த பசங்க அவ்வளோ சூப்பராக வாசித்தாங்க. அப்படியே நடந்து நாங்கள் ஸ்டேஜுக்கிட்ட வந்தோம். ஏன்னாக்கா பாட்டு கச்சேரி போட்டாங்க. நம்ம சூப்பர் சிங்கரில் பாடிட்டு இருந்த ஒரு தம்பி வந்திருக்கா, அப்படி பாட்டு பாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தமும் நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டேஜுக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை நெடுக்க நாங்கள் நடக்க வெறும் லைட்டிங்கோட கடைங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் நாங்கள். பாட்டு கச்சேரி சூப்பராக இருந்துச்சுங்க. யாருனாக்கா நம்ம சூப்பர் சிங்கரில் பாடின தம்பி தான் ஸ்ரீதர் சேனான்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம வினிஷா. எனக்கு தெரியாது, நான் சூப்பர் சிங்கர் எதுவுமே பார்க்கறது கிடையாது. அதனால் எனக்கு யார் என்னன்னு தெரியாது. அவள் தான் அந்த மாதிரி ஸ்ரீதர் சேனா அந்த அம்மா பாடுறா அப்படி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாலுமே வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வராகன் நதிக்கரை ஓரம் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்துச்சு. கூட்டத்தை பார்த்திங்களா, நின்று கேட்குற கூட்டத்தை. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி அசம்பிள் ஆகியாச்சு. ஆனால் அது வரைக்குமே எந்த ஒரு கெஸ்ட்டுமே வரலைங்க. மாதம்பட்டி ரங்கராஜனும் வரல, அதுக்கப்புறம் நம்ம தாமு சாரும் வரல, எந்த ஒரு கெஸ்ட்டுமே வரல. நாங்களுமே ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏதோ கெஸ்ட்டுங்களையாவது பார்த்துட்டு போகலான்னு. ஆனால் யாருமே வரல அங்கே. ஒரு சத்தம் போலாமா? Thank you so much. நன்றி. ஸோ ஸ்ரீதர், இது ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றனால ஸோ அங்கே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம ஸ்ரீதர் கோயம்புத்தூர் பையன், அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்லையா? ஸ்வீட்ல எனக்கு குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். குலாப் ஜாமுன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸ்ரீதர். எங்களுக்காக வினி பேக் டு பேக் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே இருந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து முறியடித்து இந்த ட்ரிப்பு வந்து 325 வகையான ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வெட்டிங் ஃபுட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க, அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டை வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜருடைய அப்பா நாகராஜர் வந்து வாங்கிக்கிட்டாரு. was succeeded by Tamil Nadu Caterers Association at the event titled Kongu Wedding Food Festival. உங்க முன்னாடி தான் இந்த ரெக்கார்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம கோவை மக்கள் சார்பா நம்மளோட தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு கைதல் கொடுத்துடலாம். He's been honored. ஸோ நம்ம பிரசிடென்ட் மாதம்பட்டி நாகராஜ் அவர்களுக்கு அவர் நம்மளுடைய தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் சார்பா மெடல் வந்து ரிசீவ் பண்ணிட்டார். நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாம் for this world record. அந்த உலக விருது வழங்கும் விழாவின் குழுவிலிருந்து நமக்கு வந்து இந்த விருதை கொடுத்த பெருமையை சேர்த்திருக்கும் அவர்களை தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுடைய மிக 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 பெரிய தேங்க்ஸ். கடைசியாக நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கடைசியாக ரிட்டன் கிஃப்டாக ஒரு மஞ்சப்பை கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு கமலா ஆரஞ்சு, வெத்தலைப்பாக்கு, ஒரு மஞ்சக்கயிறு, மஞ்சள் குங்குமம், ஒரு மஞ்சக்கயிறு இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட வேண்டியது தான். நாங்கள் வெளியில் வரும்போது கூட உள்ளே போகிறதுக்கு கூட்டம் அவ்வளோ இருந்துச்சுங்க. உங்களுக்கு நாங்கள்
அடையாளமா? சூப்பர் சூப்பர். 8:30 மணிக்கு வெளியில் வந்தோம். ஆனால் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டை பிடிக்கிறதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே போன வகையில் எனக்கு ரொம்ப திருப்தி தாங்க. சாப்பாடு ஏதோ முன்ன பின்ன இருந்தாலும், கூட்டம் அதிகம் இல்லைங்களா, அதனால் சாப்பாடு முன்ன பின்ன இருந்தாலும் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.